நீங்கள் 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வரி கட்ட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொன்ன ஒரு அறிவிப்பு தான் இன்னைக்கு இந்தியா முழுக்க பேசப்பட்டு இருக்கு. இதை தவிர்த்து ஒரு சில விஷயங்களுக்கு வரி விலக்கம் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் முதல்ல இருக்கிறது, சரிங்க, இந்த பழைய வரி திட்டத்தை வச்சு நம்ம ஒரு உதாரணம் பார்த்துருவோம். உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு 15 லட்சம் ரூபாய் ஆண்டு வருமானம் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ வரி கட்டணும்? இதில் நீங்கள் கேட்கலாம், நீங்கள் வந்து ஒரு 12 லட்ச ரூபா வரைக்கும் டேக்ஸ் இல்லை அப்படின்னீங்களே, ஆனால் இதில் 4 லட்ச ரூபா வரைக்கும் டேக்ஸ் கிடையாது, 4லேருந்து 8, 8லேருந்து 10, 12லாம் சொல்கிறீங்களே, இதெல்லாம் என்ன கணக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதையுமே ஒரு உதாரணத்தோட பார்த்துருவோமே. வணக்கம் என்டர்பிரனர்ஸ். பொதுவாக மத்திய அரசாங்கம் ஒரு பட்ஜெட் தாக்கல் செய்கிறாங்க அப்படின்னா, பட்ஜெட் தாக்கல் செய்கிற அன்னைக்கு நியூஸில் பேசுவாங்க. அதே மாதிரி அன்றைக்கி சாயங்காலம் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து டிவி சேனல்ஸில் பேசுவாங்க. அதுக்கு அடுத்த நாள் காலையில் நியூஸ் பேப்பரில் இதை பற்றின நிறைய தகவல்கள் வரும். ஆனால் இந்த வருஷம் தாக்கல் செஞ்ச பட்ஜெட்டை பற்றி நியூஸ் சேனல்ஸில் ஆரம்பித்து, யூடியூப் சேனல்ஸில் ஆரம்பித்து பொதுமக்கள் வரைக்கும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் இந்த கட்சியில் இருந்து விலகி அந்த கட்சியில் சேர போகிறீங்களா? நான் கட்சிக்காரலாம் இல்லைப்பா. இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அம்சம், அதாவது நீங்கள் 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வரி கட்ட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொன்ன ஒரு அறிவிப்பு தான் இன்னைக்கு இந்தியா முழுக்க பேசப்பட்டு இருக்கு. 12 லட்சம் வரைக்கும் டாக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றீங்க. ஆனால் இந்த டாக்ஸ் ஸ்லாபை பார்த்தாலே 4 லட்ச ரூபாய் வரைக்கும் டாக்ஸ் இல்லை, 4 லட்ச ரூபாய்க்கு மேலே 5% டாக்ஸ், 10% டாக்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருக்காங்களே, அப்போ டாக்ஸ் கட்டணுமா கட்ட வேண்டியது இல்லையா நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ மூலிமா நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க, அதுக்கு எவ்வளோ வரி கட்டணும், அதை பற்றி தான் டீட்டெயிலாக பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்களா, உங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு தேவையான ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் என்ன, லைசன்சஸ் என்ன, அது எப்படி வாங்குறது, இந்த தகவல்கள் அத்தனையும் பற்றி ஒரு PDF டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அந்த PDF டாக்குமெண்ட் தேவைப்படுது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி அந்த PDF டாக்குமெண்ட்டை ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் அறிவழகன் பிஸ்னஸ் லாயரோட கம்பெனி பேர் லா இன்டெலிஜென்ஸ் பிரைவேட் லிமிடெட். இந்த புதிய வரி திட்டம் அப்படின்றது பெருசாக பெரு நிறுவனங்களுக்கு உதவாதுங்க. சிறு நிறுவனங்கள், அதாவது ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபர்மாக வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு சிறு குறு நிறுவனங்களுக்கு, அதே மாதிரி குறிப்பாக சாலரிட் பீப்புள், அதாவது மாத சம்பளம் வாங்குறவங்களுக்கு கட்டாயம் இது பயனுள்ளதாக இருக்கும். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். இந்த புதிய வரி திட்டம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல நம்ம வரி திட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுங்க. இந்த டாக்ஸ் ஸ்கீம் அப்படின்றது 2 ரெஜிம் இருக்குங்க. ஒன்று ஓல்டு ரெஜிம், இன்னொன்று நியூ ரெஜிம். அதாவது பழைய வரி திட்டம், புதிய வரி திட்டம் அப்படின்றது. பழைய வரி திட்டம் அப்படின்றது நீங்கள் ரெகுலராக பே பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு டாக்ஸ் சிஸ்டம் தான். அது உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதில் 0லேருந்து 2.5 லேக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து எந்த விதமான வரியும் கட்ட தேவையில்லை. அதுவே 2.5 லட்சத்துலேருந்து 5 லட்சம் வரைக்கும் நீங்கள் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா 5% நீங்கள் டாக்ஸ் பே பண்ண வேண்டியிருக்கோங்க. 5 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வரைக்கும் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணத்துக்கு 20% வரி கட்ட வேண்டியிருக்கும். 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா அந்த பணத்துக்கு நீங்கள் 30% டாக்ஸ் பே பண்ண வேண்டியிருக்கும். இது வந்து டாக்ஸ் ஸ்லாப். இதை தவிர்த்து ஒரு சில விஷயங்களுக்கு வரி விலக்கம் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் முதல்ல இருக்கிறது ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பொதுவான விலக்கு அப்படின்றது. இதன் கீழே கிட்டத்தட்ட ஒரு 75,000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் வரி கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. இதை தவிர்த்து 80C அப்படின்றது இருக்குங்க. இந்த 80C அப்படின்றது என்னென்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டு, இல்லை LIC, இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸ்லாம் நீங்கள் முதலீடு செஞ்சுருந்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 1.5 லட்சம் வரைக்கும் வரி விலக்கு கொடுக்குறாங்க. இது தவிர்த்து 80D அப்படின்னு இருக்கு. இந்த 80D அப்படின்றது என்னன்னா, நீங்க மெடிக்கல் இன்சூரன்ஸ் போட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் பாலிசிக்காக ஒரு 25,000 ரூபாய் வந்து ரிடக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. இது எல்லாத்துக்கும் நீங்க வரி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்க, இந்த பழைய வரி திட்டத்தை வச்சு நம்ம ஒரு உதாரணம் பார்த்துருவோம். உதாரணத்துக்கு நீங்க வந்து ஒரு 15 லட்சம் ரூபாய் ஆண்டு வருமானம் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா நீங்க எவ்வளவு வரி கட்டணும்? உங்களோட ஆண்டு வருவாய் அப்படின்றது 15 லட்சம் ரூபாய். இதில் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ஸ் ஒரு 75,000 ரூபாய் கழிச்சிருங்க. இதுக்கப்புறமா வரக்கூடிய 80C அண்ட் 80D, அதாவது 80C அப்படின்றது ஒரு 1.5 லட்சம், 80D அப்படின்றது ஒரு 25,000. ஸோ இதெல்லாம் போக உங்களுடைய டாக்ஸபிள் இன்கம் அப்படின்றது எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12.5 லட்சம் ரூபா வருதுங்க. இந்த 12,50,000 ரூபாயில் முதல் 2.5 லட்சம் ரூபாய்க்கு டாக்ஸ் கிடையாதுங்க. அதுக்கு அடுத்து வரக்கூடிய 2.5 லட்சம் ரூபாயிலிருந்து 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் 5% டாக்ஸ். இந்த 5% அப்படின்றது எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 12,500 ரூபா வருதுங்க.
இதுக்கப்புறமா வரக்கூடிய 5 லட்ச ரூபாயிலிருந்து 10 லட்ச ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கக்கூடிய பணத்துக்கு நீங்கள் கட்ட வேண்டிய டாக்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபாய். அதுக்கப்புறம் மீதி ஒரு 5 லட்ச ரூபாய் இருக்கு இல்லைங்களா, அதாவது 10 லட்ச ரூபாயிலிருந்து 15 லட்ச ரூபாய் வரைக்கும் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணத்துக்கு அவங்க வந்து கிட்டத்தட்ட 30% டாக்ஸ் போட்டிருந்தாங்க. அதை வச்சு கால்குலேட் பண்ணும்போது நம்மளுக்கு எக்ஸாக்டாக ஒரு 75,000 ருபீஸ் வருது. ஸோ முதல்ல ஒரு 12,500, அதுக்கப்புறமா சம்பாதிச்ச பணத்துக்கு நம்ம வந்து 1 லட்ச ரூபாய், அதுக்கப்புறம் ஒரு 75,000 ரூபாய், எல்லாத்தையும் கூட்டும் போது நம்மளுக்கு 1,87,500 ரூபாய் வருதுங்க. இந்த டாக்ஸ் அமௌண்ட்டுக்கு ஒரு செஸ் அப்படின்னு ஒன்று போடுறாங்க, அது ஒரு 4% செஸ் வரி நம்ம கட்ட வேண்டியிருக்கும். ஸோ அதுவும் அதாவது 1,87,500 ரூபாய்க்கு 4% செஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7,500 ரூபாய் வருது. ஸோ இந்த 1,87,500 + 7,500 கூட்டம்னா 1,95,000 ரூபாய் நீங்கள் சம்பாதிச்ச பணத்துக்கு வரி கட்டணும். இது ஓல்ட் ரெஜிம் படி. அடுத்து நியூ ரெஜிம், அதாவது புதிய வரி திட்டம் அப்படின்றத 2020 மத்திய அரசாங்கம் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இதை இவங்க சிம்பிளிஃபைட் டாக்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வரி திட்டம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0ல இருந்து 3 lakhs வரைக்கும் நீங்க எந்த விதமான வரியும் கட்ட தேவையில்லை. அதுவே 3 லட்ச ரூபாயிலிருந்து 7 லட்ச ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா 5% டாக்ஸ் கட்ட வேண்டியிருக்குங்க. அதுவே 7ல இருந்து 10 லட்ச ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா 10% டாக்ஸ் லாப்குள்ள வரீங்க. 10ல இருந்து 12 லட்ச ரூபாய் வரைக்கும் நீங்க 15% டாக்ஸ்க்கு வருவீங்க. 12 லட்ச ரூபாயில இருந்து 15 லட்ச ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா 20% டாக்ஸ். 15 லட்ச ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கிறீங்கன்னா 30% டாக்ஸ். ஆனா இதுல ஒரு சின்ன செக் வைக்கிறாங்க. என்னன்னா நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, 80C 80D இந்த மாதிரியான டாக்ஸ் டிடக்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது. ஃப்ளாட்டா நீங்க என்ன சம்பாதிக்கிறீங்களோ அந்த சம்பாத்தியத்துக்கான வரியை நீங்க செலுத்திட வேண்டியிருக்கும். ஸோ இதுல எந்த விதமான சேமிப்புக்கும் நம்மளுக்கு வந்து அடிஷனல் பெனிஃபிட்ஸ் அப்படின்றது கிடையாது. நீங்க சம்பாதிக்கிறீங்களா அதுக்கு கட்டுங்க, சேர்த்து வைங்க, சேர்த்து வைக்காம போங்க, அதை பத்திலாம் அரசுக்கு அக்கறை கிடையாது. இதுதான் நியூ டாக்ஸ் ரெஜிம். இதுல தாங்க இப்போ 2025ல இன்னுமே ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த புது வரி திட்டம் எப்படி ஒர்க் அவுட் ஆகும், இதோடைய டேபிள் பார்த்துடலாங்களா. நீங்க 4 லட்ச ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா நீங்க எந்த ஒரு வரியும் செலுத்த வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. அதுவே 4 லட்ச ரூபாயிலிருந்து 8 லட்ச ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா 5% டாக்ஸ் வரும். 8ல இருந்து 12 லட்ச ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா 10% டாக்ஸ். அதுவே 12ல இருந்து 16 லட்ச ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்து 15% வரி செலுத்த வேண்டியிருக்கும். 16ல இருந்து 20 லட்ச ரூபாய் வரைக்கும் நீங்க 20% டாக்ஸ். 20ல இருந்து 24 வரைக்கும் நீங்க 25% டாக்ஸ் பே பண்ணுவீங்க. 24 லட்ச ரூபாய்க்கு அதிகமா சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 30% டாக்ஸ் லாபம் வருங்க. இதுல நீங்க கேட்கலாம், நீங்க வந்து ஒரு 12 லட்ச ரூபாய் வரைக்கும் டாக்ஸ் இல்ல அப்படின்னீங்களே, ஆனா இதுல 4 லட்ச ரூபாய் வரைக்கும் டாக்ஸ் கிடையாது, 4ல இருந்து 8, 8ல இருந்து 10, 12லாம் சொல்றீங்களே, இதெல்லாம் என்ன கணக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுவுமே ஒரு உதாரணத்தோட பார்த்துருவோமே. உங்களுடைய மாத வருவாய் அப்படின்றது ஒரு 1 லட்ச ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க 1 லட்ச ரூபாய் சம்பாதிச்சீங்க அப்படின்னா 12 மாசத்துக்கு 12 லட்ச ரூபாய் சம்பாதிப்பீங்க. அது வரைக்கும் உங்களுக்கு டாக்ஸ் கிடையாதுங்க. அதுவே ஏதோ ஒரு போனஸ் இல்லைன்னா வேற ஏதாவது உங்களுக்கு ஒரு வீட்டு வாடகை வருது, அந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வந்து ஒரு 1 லட்ச ரூபாய் அதிகமாக வந்துருச்சு, 13 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு டாக்ஸ் வரும். இதில் இன்னொரு விஷயம் வேற இருக்கு. ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், அது ஒரு 75,000 ரூபாய் இருக்கு. ஸோ 12,75,000 ரூபாய் வரைக்கும் டாக்ஸ் கிடையாது. அதுக்கு மேலே சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா அந்த 13 லட்ச ரூபாய் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு எப்படி டாக்ஸ் வந்து டிடக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா 0 to 4 lakhs. அதே மாதிரி 4 லட்ச ரூபாயிலிருந்து 8 லட்ச ரூபாய் வரைக்கும் நீங்கள் 5% டாக்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி 5ல இருந்து 12 லட்ச ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு வந்து 10% டாக்ஸ் அப்படின்னு பிடிப்பாங்க. அந்த 12 லட்ச ரூபாயிலிருந்து உங்களுக்கு அதிகமாக வருது இல்லைங்களா, அந்த 13 லட்ச ரூபாய், அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 15% டாக்ஸ் அப்படின்றது வருங்க. இப்படி தான் கால்குலேட் பண்ணுவாங்க. சரிங்க, முன்னாடி நம்ம ஒரு உதாரணம் பார்த்துருந்தோம் இல்லைங்களா, ஒரு 15 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நபர் எவ்வளோ வரி கட்டணும் அப்படின்னு. இந்த நியூ டாக்ஸ் ரெஜிம் படி அவர் எவ்வளோ வரி கட்டணும் பார்த்துருவோமா. இந்த கால்குலேஷன் கொஞ்சம் கடினமாக இருக்கிறதுனால நம்ம கால்குலேட்டர் எடுத்துப்போம். சரிங்க, முதல்ல அவர் 15 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறாரு, அதுக்கு ஒரு 75,000 ரூபாய் நம்ம கழிச்சிருவோம். அதாவது ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ஸ் அப்படின்னு நான் முன்னாடி சொல்லியிருந்தேன், அதில் ஒரு 75,000 ரூபாய் நம்ம கழிச்சோம் அப்படின்னா 14,25,000 ரூபாய் வருதுங்க. இதுதான் டாக்ஸபிள் இன்கம். இதில் முதல்ல இருக்கக்கூடிய 0 to 4 lakhsக்கு டாக்ஸ் வராது, 0%. அதுக்கப்புறமா வரக்கூடிய 4 lakhs to 8 lakhsக்கு எவ்வளோ வந்து டாக்ஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5%. இது நம்ம போட்டோம்னா நம்ம வந்து 20,000 ரூபாய் டாக்ஸ் பே பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய 8 லட்சத்திலிருந்து 12 லட்ச ரூபாய், இதுக்கு வந்து 10% டாக்ஸுங்க. இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். 4 லட்ச ரூபாய் நம்மளுக்கு வந்து டாக்ஸபிள் இன்கம் வருது, அதுக்கு நம்ம 40,000 ரூபாய் நம்ம வந்து டாக்ஸ் பே பண்ண வேண்டியிருக்கும். அதே மாதிரி 12 லட்ச ரூபாயிலிருந்து
14,25,000 ரூபாய். இதுக்கு வந்து நம்ம டேக்ஸ் எவ்வளோ பே பண்ண வேண்டியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 33,750 ரூபா டேக்ஸ் பே பண்ண வேண்டியிருக்குங்க. இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணோம் அப்படின்னா 93,750 ரூபாய் டேக்ஸ் நம்ம பே பண்ண வேண்டியிருக்கு. இதுக்கப்புறமா இந்த அமௌண்ட், அதாவது 93,750 ரூபாய்க்கு 4% செஸ்ஸுங்க, அது போட்டோம்னா எவ்வளோ வருதுன்னு பார்ப்போங்களா? 3,750 ரூபாங்க. இது எல்லாம் டோட்டல் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 97,500 ரூபா வருதுங்க. ஸோ இதே நபர் நம்ம ஓல்ட் ரெஜிம் படி, அதாவது பழைய வரி திட்டத்தின் படி வரி செலுத்தக்கூடியவராக இருந்தார்னா நம்ம முன்னாடி பார்த்த இந்த 1,95,000 ரூபாய் டேக்ஸ் கட்டியிருப்பார். இப்போ புது வரி திட்டத்தின் படி 97,500 ரூபாய் தான் வரி கட்டிருக்காருங்க. ஸோ இதன்படி இது எவ்வளோ லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,95,000 ரூபாய் மைனஸ் 97,500 ரூபாய். ஸோ இதன்படி நம்மளுக்கு லாபம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய வரி திட்டத்தில் 1,95,000 ரூபாய் நம்ம வரி கட்டியிருக்கணும். புது வரி திட்டத்தின்படி 97,500 ரூபாய் தாங்க நம்ம வரி கட்டணும். டோட்டலாக புது ரெஜிம் படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 97,500 ரூபாய் அப்படின்றது லாபம். ஸோ நீங்கள் புது டாக்ஸ் ஸ்கீம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு லாபகரமாக இருக்குங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தினால தாங்க பல பேர் இந்த புதிய வரி திட்டத்தினால பலனடைவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ மூலிமா நம்ம புது டாக்ஸ் சிஸ்டம் பற்றி பார்த்துருந்தோம். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயர். என்னோட கம்பெனி பேர் லவ் இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட். நன்றி, வணக்கம்.